ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியானது, ரொம்பவே டேஸ்டியானது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ் தான் சிக்கன் 65 ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். எண்ணெய் எடுத்துக்கோங்க, உப்பு, கலர் பவுடர், நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன், தனி மிளகாய் தூள், மிளகுத்தூள், பச்சை மிளகாய், அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இது வந்து கார்ன் மாவு, மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, அப்புறம் தயிர். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. எல்லாமே போன்லெஸ் சிக்கன் தான். இப்போ இதில் வந்து நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நாம் அடுத்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவு சேர்த்துக்கோங்க. இதில் நாம் வந்து அடுத்து மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா சேரணும். அதனால் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சின்ன சின்னதாக கட்டிலாம் இருந்துச்சுன்னா அப்படியே உடச்சி விட்டு சேர்த்துருங்க. 2 மாவும் நல்லா கம்பைன் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம அடுத்து வந்து ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஃபுட் கலரும் நாம் போட்ட மிளகுத்தூள், தனி மிளகாய் தூள் எல்லாமே வந்து அந்த மாவோட நல்லா சேரணும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து நாம் இதில் வந்து உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரே இடத்துல போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து சேர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் அது வந்து நல்லா சேராது, அப்படி அப்படியே தங்கிடும். அதனால தான் நம்ம வந்து ஒன்றையும் சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போது உப்பும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நாம் இதில் வந்து ஒரு எக்கை வந்து பிரேக் பண்ணி போட போகிறோம். இதை வந்து இந்த எக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லலை. இப்போ இந்த எக்கு வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நல்லா ஒட்டுறதுக்கு இந்த எக்கு தான் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, இந்த எக் மட்டும்தான். இந்த ஒரு எக்லேயே வந்து இந்த மிக்சிங் எல்லாமே சேர்ந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம 65 செய்கிறதுக்குள்ள மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா சிக்கன் பீஸ்லேயும் உங்களுக்கு அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா சேரும். உப்பு, காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவில் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து இதை ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ 1/2 hour ஊறுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிடும் சிக்கனில். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும்.
இதில் லைட்டாக ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நாம் வந்து சிக்கன் பீஸை இதில் போடலாம். ஒரு பீஸை தனித்தனியாக எடுத்து போடணும். மொத்தமாக சேர்த்து போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்து தனித்தனியாக போடுங்க. ஏன்னா சிக்கன் வந்து பீஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் மொத்தமாக போட்டோம்னா. இது மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டிங்கன்னா பீஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும், நல்லாவும் குக்காக இருக்கும். ஒரு பக்கம் ஓரளவுக்கு கொஞ்சம் குக்காக இருக்குது, அதனால் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இது வந்து குக் ஆகிறதுக்கு எப்படியும் உங்களுக்கு வந்து 7 to 10 மினிட்ஸ் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. ஏன்னா நமக்கு சேர்த்துருக்க கலர் வந்து டக்குன்னு உங்களுக்கு கலர் மாறிடும். மாறினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது குக் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. உடனே கலர் மாறிடுச்சு அப்படின்ட்டு எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது இது குக் ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் மாற்றிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் டக்குன்னு கலர் மாறும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே வச்சு செய்யுங்க. அடுத்து இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை அதில் நல்லா நம்ம தாளிச்சிக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ் வரும் இல்லையா கருவேப்பிலையில், அதுக்காக தான் நம்ம இது செய்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா கீறி விட்டு போட்டிங்க அப்படின்னா அதோட காரம் நல்லா இறங்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ளேவருக்காக தான் நம்ம இந்த இது செஞ்சிட்ருக்கோம். இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சிக்கன் சாப்பிடும்போது நல்லா தெரியும். அடுத்து நாம் பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் எடுத்து அது நல்லா தட்டி வச்சுருக்கேன். தட்டி வச்சு தான் நான் இதில் வந்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஏன் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். சாப்பிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு சிக்கன் 65லாம் செரிக்காதுன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி உங்களுக்கு சீக்கிரமாக செரிமானமும் ஆகிடும். நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கலரி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் பரவும். அதுக்காக தான் இதை மாதிரி ஒரு 2 நிமிஷம் இதை கலரி விடுங்க. அடுத்து நாம் எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி தயிர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம். இதில் எல்லாமே வந்து நம்ம இதாகவே சேர்த்துருக்கிறதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டை. அதை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது தான். அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் டைமிங் வந்து வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இதை வந்து நீங்கள் இது மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட சிக்கன் 65 ரெசிபி ரெடி ஆகிடும். ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். சிக்கன் 65 ரெசிபி. இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயந்தான். நம்ம இதை ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே இந்த மாதிரி குக் பண்ணி செய்யும்போது நமக்கு நல்லா பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது, இதில் எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நல்லதை மட்டுமே அதிகமாக சேர்த்து கொடுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் மாதத்தில் 2 நாள் இதை மாதிரி செஞ்சிங்கனாலே போதும். அடிக்கடி செஞ்சு சாப்பிட வேண்டாம். ரொம்பவே சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.